அனைவருக்கும் வணக்கம். காரப்பொடி கருவாட்டு குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் கருவாடு கூட கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பொன்னிறமாக எண்ணெய் ஊற்றாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கணும். இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டுக்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் நான் எடுத்துக்கிட்டேங்க. கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடியை அரைச்சி எடுத்து வச்ச மிளகு, சீரகம், வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் இந்த மிளகாய் தூள் ஸ்மெல்லாம் போகணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நான் புளியை கரைச்சி எடுத்துக்கினேன். இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நான் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு 1/4 ஹவருக்கு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரணும். குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம சுத்தமாக கழுவி எடுத்து வச்ச கருவாடை சேர்த்துக்கலாங்க. நான் கருவாடு வந்து ஒரு 5 நிமிஷம் சுட தண்ணியில் ஊற வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கருவாடை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான காரப்பொடி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.